அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு. உங்களுடைய வேண்டுதல்கள் 11 வாரத்தில் நிறைவு பெறுவதற்கான வழிபாடு தான். வாங்க வீடியோக்குள்ள. வேலைக்காக முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றேன், ஆனால் எனக்கு பிடித்த வேலை கை நழுவிக் கொண்டே செல்கிறது. எத்தனை முறை ட்ரை பண்ணாலும் அந்த வேலையை பிடிக்கவே முடியல என்று சொல்பவர்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இல்லை கவர்மெண்ட் ஜாபுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த வழிபாடை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்ல ரிசல்ட்டு வரல, நல்ல ரிசல்ட்டு வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் இந்த பரிகாரம் செய்யலாம். எந்த வேலைக்கு போகாமல் வீட்டில் சும்மா தான் இருக்கேன், ஏதாவது ஒரு வேலை கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரம் செய்யலாம். ஆக மொத்தத்தில் பணம் சம்பாதிக்க நல்ல வேலை, நல்ல சம்பளம், அதற்காக ஒரு வழியை காட்டி கொடுக்கும் இந்த நரசிம்மர் வழிபாடு. 11 சனிக்கிழமை இந்த விளக்கு ஏற்றணும். காலை 6 to 7 மணிக்குள்ள ஏற்றணும். சனிக்கிழமை சனி ஹோரை வரும் இல்லையா, கட்டாயமாக அந்த நேரத்துல தான் நம்ம இந்த விளக்கை ஏற்றணும். லட்சுமி நரசிம்மர் கோவிலில் இந்த விளக்கை ஏற்ற வேண்டும். சில பெருமாள் கோவிலேயே லட்சுமி நரசிம்மர் என்று தனி சன்னிதானம் இருக்கும். சனி ஹோரையை உங்கள் காலண்டர் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு தனி சன்னிதானம் இருந்தால் அங்கு சென்று இந்த விளக்கை நீங்கள் ஏற்றலாம். ஒருவேளை உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் லட்சுமி நரசிம்மர் கோவில் இல்லை, சன்னிதானமும் இல்லை, என்ன செய்வது அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று இந்த விளக்கை ஏற்றலாம். லட்சுமி நரசிம்மரை மனதார நினைத்து இந்த விளக்கை 11 வாரம் 11 சனிக்கிழமை லட்சுமி நரசிம்மர் சன்னிதானத்திற்கு முன்பாக 16 அகல் விளக்குகளில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அந்த சன்னிதானத்திலேயே அமர்ந்து மகாலட்சுமி அஷ்டோத்திரம் படிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு தெரிந்த மகாலட்சுமியின் போற்றிகள், மந்திரங்கள் ஏதாவது ஒன்றை நீங்கள் சொல்லி வழிபடலாம். விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு அந்த சன்னிதானத்தில் அமர்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுடைய உள்ளங்கைகளில் கொஞ்சம் கல்கண்டு வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு கல்கண்டை வைத்து கொண்டாலும் சரிதான். ஏன்னா உள்ளங்கைகளில் வைத்தால் பிசு பிசுவென தண்ணீர் ஒட்டிவிட தொடங்கும். மந்திரத்தை சொல்லி முடிப்பதற்குள் உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கும் என்பதால் டப்பாவில் கல்கண்டை போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். மந்திரத்தை சொல்லி முடித்துவிட்டு வீடு திரும்பும் போது அந்த கல்கண்டை எறும்புகளுக்கு இரையாக போட்டு விட வேண்டும். கோவிலுக்கு வெளியில் மரம் இருந்தால் அந்த மரத்தடியில கூட இந்த கல்கண்டை நீங்க போடலாம். இவ்வளவுதாங்க, ரொம்ப சின்ன எளிமையான பரிகாரம். 11 வாரம் நம்பிக்கையுடன் இந்த விளக்கை ஏற்றி அந்த 11 வாரம் சனிக்கிழமை முடிவதற்குள்ள நீங்கள் நினைத்த வேலையை கையில் வாங்கி விடலாம். வேலை இல்லாதவர்களுக்கும் வேலை கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். நீங்க வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு போகக்கூடிய வழியை காட்டி கொடுக்க இந்த பரிகாரம் போதுமானது. நம்பிக்கையுடன் செய்யணும். 11 வாரத்தில் இடையில் ஒரு வாரம் கூட தவறவிடக்கூடாது. பெண்களுக்கு மட்டும் மாதவிடாய் நாட்கள் வரும் சனிக்கிழமை ஒரு இடைவெளி வரும். அந்த நாட்களை தவிர்த்து விட்டு அடுத்த வாரத்தில் நீங்கள் கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி வேறு ஏதாவது காரணத்திற்காக விளக்கை போடுவதை தடை செய்து கொள்ளக்கூடாது. நினைவில் வச்சுக்கோங்க, வெளியில் ஏதாவது ஒரு வெளியிடங்களுக்கு சென்றாலும் அங்கு இருக்கும் பெருமாள் கோவிலில் இந்த விளக்கை ஏற்றலாம், தவறே கிடையாது. நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த வழிபாட்டை செய்து பலனை பெறவும். லட்சுமி நரசிம்மர் உங்களுக்கு பிடிக்கும்னா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சைட்ல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நான் போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.